ஒரு அழகான சிறிய கிராமத்தில் அருண் என்ற நல்ல மனம் கொண்ட சிறுவன் வாழ்ந்து வந்தான். அருணுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் உடனே ஓடி சென்று உதவி செய்வான். வயதான தாத்தாவுக்கு தண்ணீர் கொண்டு தருவான். நண்பர்களுடன் தனது பொம்மைகளையும் பகிர்ந்து கொள்வான். ஒரு நாள் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு நடந்து வந்த போது பழைய ஆலமரத்தின் அருகே மண்ணில் புதைந்து கிடந்த ஒரு பொன்னிற விளக்கை அருண் கண்டான். அதை மெதுவாக துடைத்தவுடன் அந்த விளக்கு மினுமினுத்தது. அது ஒரு சாதாரண விளக்கு அல்ல, அது ஒரு மந்திர விளக்கு. அந்த விளக்கு நல்ல மனம் கொண்டவர்களின் ஆசைகளை நிறைவேற்றும் சக்தியுடையது. அருண் அந்த விளக்கை பார்த்து மகிழ்ந்தான். ஆனால் அவன் தனக்காக பெரிய வீடு, அதிக பொம்மைகள் அல்லது நிறைய இனிப்புகள் எதையும் கேட்கவில்லை. அதுக்கு பதிலாக கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான். தண்ணீர் இல்லாத வீட்டுக்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று வேண்டினான். படிக்க புத்தகம் இல்லாத குழந்தைகளுக்கு புத்தகங்கள் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தான். உணவு இல்லாமல் இருந்தவர்களுக்கு சாப்பாடு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஒவ்வொரு முறையும் அருண் பிறருக்காக நினைத்த போது மந்திர விளக்கு இன்னும் பிரகாசமாக ஒளிர்ந்தது. சில நாட்களில் அந்த கிராமம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. குழந்தைகள் சிரித்தனர், பெரியவர்கள் சந்தோஷப்பட்டனர். அருண் அப்போது ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொண்டான். பொன்னும் வைரமும் உண்மையான செல்வம் அல்ல, பிறருக்கு உதவும் நல்ல மனம்தான் உலகில்